ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னதுனாலதான் அம்மா அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு எதுக்கு போனை கட் பண்ணீங்க? ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. அறிவு இருக்காடி உனக்கு? என்னாச்சு? ரெண்டு பேரு? ஆமாங்க. வணக்கம். வெல்கம் டு ஆல். எங்க ஹரிகரன் ரிசார்ட் ஆரம்பிச்ச 11வது ஆண்டு விழாவை முன்னிட்டு எங்க ரிசார்ட்ல தங்கி இருக்கிற புதுமண தம்பதிகளுக்கு இடையே சிறந்த ஒற்றுமையான தம்பதிகளுக்கான போட்டிக்கு வருகை தந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த போட்டியில கலந்து கொள்ளும் அனைத்து தம்பதியர்கிட்டையும் நாங்க தனித்தனியா சில கேள்விகளை கேட்டு ரகசியமான முறையில பதில்களை குறிச்சு வச்சிருக்கோம். அந்த கேள்விகளுக்கு எந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சரியான பதில் சொல்லிருக்காங்கிறத பொறுத்து சிறந்த ஜோடி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போ போட்டி ஆரம்பிக்க போறோம். ரிசார்ட் ஓனர் கூப்பிடலாமா? வாங்க சார். சார் தான் இந்த ரிசார்ட்டோட ஓனர். வணக்கம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள திருமதி ராஜேந்திரன் தம்பதிகளை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா சில கேள்விகளை கேட்டிருக்கோம். அதுக்கான பதில நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கான்னு பாக்கலாங்களா? ஏன் ஒரு மாதிரியா படபடப்பா இருக்கீங்க? படிக்கிற காலத்திலே ஒழுங்கா பதில் சொன்னதில்ல. எந்த அளவுக்கு கரெக்டா சொல்லி தப்பிக்க போறேன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் உங்க பதில் ஆல்ரெடி பதிவாயிடுச்சு. இப்ப அது சரியா இருக்கான்னு தான் பார்க்க போறோம். சரிங்க சார், உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தோம். அவங்க என்ன பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கோவமே வரான்னு சொல்லிருப்பாங்களே. வாவ், எப்படி சார்? அவங்களும் அதே பதில் தான் சொல்லிருக்காங்க. இதுக்கு ஜென்ரலா ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அந்த ஜோக்கு தான் இதுக்கு பதிலா இருக்கும். ஒரு நபர் அவரோட நண்பர்கிட்ட, எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல என் பொண்டாட்டி ஏதாவது ஏடாகுடம் பண்ணா எனக்கு பயங்கர கோவம் வரும்னு சொன்னாரு. அதுக்கு அந்த நண்பர் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு அந்த நபர் சொன்ன பதில், அதுவே எனக்கு பழகி போச்சுன்னு சொன்னாரு. இதுதான் என்னோட பதில். அடுத்ததா மோகன் ராஜேஸ்வரி மேடைக்கு வரவும். அடுத்ததா குமரன் கண்மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? என்னோடது லவ் மேரேஜ் தான். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ண பெத்தவங்க சம்மதத்தோட நான் கட்டிக்கிட்டேன். சார், நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவர் சார். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? வருஷ கணக்குலலாம் எங்க காதல் நீடிக்கல. எங்க காதல சுருக்கமா சொல்லணும்னா 158 வருஷத்துக்கு பின்னாடி வந்த பௌர்ணமி நாள் அன்னைக்குதான் என் காதல் தேவதையோட முகத்தை நான் பார்த்தேன். ஆனா முழுசா அவன் முகத்தை பார்க்க முடியல. ஏன்? இவங்க மெல்ல திறந்தது கதவு படத்துல வர அமலா மாதிரி பாதி முகத்தை மூடி இருந்தாங்க. ஆனாலும் அந்த கண்கள் சார், கேக்குறதுக்கே ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு சார். சொல்லுங்க சார், அப்புறம் எப்பதான் முழுசா பாத்தீங்க? அப்புறம் அதுல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு இவங்க முகத்தை முழுசா பார்த்தேன். என் காதல என் பெத்தவங்க கிட்ட சொன்னேன். அடுத்த முகூர்த்தத்திலே எங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு. செம ஸ்பீட் லவ் போல இருக்கு சார். மேடம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஸ்பீட் லவ் அனுபவம்? எப்பவுமே ஓவர் ஸ்பீடு ஆக்சிடென்ட்ல தான் முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எங்க கல்யாணமும் ஏறக்குறைய ஆக்சிடென்ட்ல தான் நடந்தது. என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்டா? ஆமாங்க. இவங்க குடும்பம் அந்த சுத்து வட்டாரத்திலே பெரிய குடும்பம். இவங்க குடும்பத்துக்கு மருமகளா போகணும்னு எனக்கு ஆசை இருந்தது எல்லாமே உண்மைதான்.
ஆனா அத எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்ச நேரம்தான் ஆக்சிடென்ட் மாதிரி எங்க நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நடந்துச்சு. அத டீட்டெயிலா சொல்லணும்னா இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிரும். ஆனா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான 2 பேரும் கீழே தான் இருக்காங்க. அப்படியா? யார் அந்த 2 பேரும்? அது வேற யாரும் இல்ல, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ராசாத்தியும் இவரோட தம்பி இனியனும் தான். திருமதி ராசாத்தி மற்றும் இனியனை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். டேய் இனியா பாடா. வேணாடா பாடா. வாங்க சார். சார் போங்க சார், போங்க சார், போங்க சார். வாங்க சார் வாங்க. பாடா இனியா. வாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. அதை நான் கடைசியா சொல்றேன். மிஸ்டர் இனியன், இவங்க கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கு காரணம் நீங்க தான் சொல்றாங்க. உண்மையா? இவங்க கல்யாணம் ஆக்சிடென்டா இல்லையான்னு தெரியாது, ஆனா என் கல்யாணம் ஆக்சிடென்ட் தான். சரி, நிகழ்ச்சிக்கு போலாம். உங்க மனைவியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இவங்கள பத்தியா? இவங்க கிட்ட ஒரு குணம் உண்டு. தான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அது அடுத்தவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு ஒரு துளி அளவு கூட கவலைப்படாம அதுல ஜெயிச்சிருவாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்னங்க உங்க வீட்டுக்கார் இப்படி சொல்றாரு? ஆனா நீங்க சொன்ன பதில்களை வச்சு பார்த்தா இவர் அப்படிப்பட்டவர் மாதிரி தெரியலையே. எப்படி இந்த முரண்பாடு? முரண்பாடுதாங்க வாழ்க்கையே. இருங்க சார், நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன். நீங்க சொல்லுங்க ராசாத்தி, உங்க வீட்டுக்கார் உங்களை ரொம்ப பிடிவாதக்காரின்னு சொல்றாரு. ஆனா உங்க பதில்கள் அப்படி இல்லையே. கொஞ்சம் உங்களை பத்தியும் உங்க கல்யாண வாழ்க்கை பத்தியும் சொல்லுங்களேன். தயங்காம சொல்லுங்க ராசாத்தி. நான் பெருசா படிக்கலங்க, அதனால எனக்கு சரியா பேச வராது. ஆனா என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். பொதுவா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இந்த கல்யாணம் உனக்கு சம்மதமானு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்ல. பெரியவங்க முடிவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அதுக்கு கட்டுப்பட்டு அவங்க வார்த்தையை மீறாம பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு நிலையில தான் எங்க கல்யாணமும் நடந்துச்சு. ஆனா அந்த பொண்ணுங்க புகுந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க கவனம் எல்லாமே தான் புருஷன் மேலயும் அவர் சார்ந்த விஷயத்து மேலயும் தான் கவனமா இருப்பாங்க. ஆம்பளைங்க பொதுவா கல்யாணம் பண்ணி பல வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட பொண்டாட்டிய புரிஞ்சுக்க முடியாதவங்களா இருக்காங்க. ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. இது எங்க வாழ்க்கை, இது மட்டும்தான் எங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி அவங்க கவனத்தை வேற எங்கேயும் விடுறது இல்ல. சில நேரங்கள்ல எங்க பாசத்தை புரிஞ்சுக்க கொஞ்சம் காலம் ஆகலாம். ஆனா எங்க பாசமும் தாய்ப்பாலும் ஒண்ணு. இது ரெண்டுலயும் துளி கூட கலப்படம் இருக்காது. அதுக்காக ஆம்பளைங்க குறைஞ்சவங்கன்னு சொல்ல வரல. அவங்க கவனம் எங்களை தாண்டி நிறைய விஷயத்துல இருக்கு. என் வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாத்தையும் விட கபடி மேல கனவு ஜாஸ்தி. அப்படி எல்லாருக்கும் வீட்டை தாண்டி ஒரு கனவு இருக்கும். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு அவங்க வீட்டுக்காரரை விட வேற எது மேலயும் கவனம் இருக்கிறது இல்ல. எங்க ரிசார்ட்டோட 11ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நாங்க நடத்தின சிறந்த ஜோடிகளுக்கான போட்டிங்க பல வச்சிருந்தோம். இந்த நிகழ்ச்சியில எல்லாரோட பதிலையும் பரிசீலிச்சோம். அதுல எல்லாரையும் கூப்பிட்டோம். இதுல எங்க விழாக்குழு ஒரு மனதா தேர்ந்தெடுத்த ஜோடி திரு இனியன், திருமதி ராசாத்தி. இவங்கள திரு இனியன் தான் சொன்ன அத்தனை பதில்களும்
சற்று மாறுபட்டு இருந்துச்சு. ஆனா ராசாத்தி இனியன் சொன்ன அத்தனை பதில்களும் துல்லியமா இருந்துச்சு. இனியா கங்க்ராட்ஸ்டா. கொடுங்க, போய் கிஃப்ட் இருக்க எடுத்துட்டு வாங்க. இனியா வாங்கிட்டோங்க. வாங்கிக்கூடா. இந்தாங்க. இனியா தொண்டை வறண்டு போச்சுடா, ஏதாவது சாப்பிடலாம்டா. இங்க என்னன்னா சாப்பிடுறது? இதோ இங்கே இருக்கேன், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்டா. ஐஸ்கிரீமா? மாமா, எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் மாமா. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் மாமா. ஆமா. கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? டேய் அவளுக்கு அதட்டுற, நீ வாமா, நான் வாங்கி தரேன். வா. ஆ, ஓ ஐயோ, ராசத்தி, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? மாமா, எனக்கு கப் ஐஸ் பிடிக்கும், அது போதும். கண்மணி உனக்கு? எனக்கு கப் ஐஸ். டேனியா உனக்கு? எல்லாருக்கும் சேர்த்து நானே வாங்கிட்டு வரேன், நீங்க உட்காருங்க. உட்காரு. எங்கள் விழா குழு ஒருமனதாக தேர்ந்தெடுத்த ஜோடி திரு இனியன், திருமதி ராசாத்தி. டேய் சாப்பிடுறா. நல்லா இருக்குல்ல? மாமா, இன்னொன்னு. வேற இன்னொரு கப் ஐஸ்கிரீம். மாமா, இன்னொன்னு. வேற இன்னொரு கப். இந்தா குடி. டேய் இனியா, டேய் கொஞ்சமா சாப்பிடுங்கிறது. அவளை ஏன்டா திட்டுற? விக்கல் வந்து அவன் என்ன பண்ணுவா? சார் விடுங்க சார், என்னைய சார் பிடிக்கிறீங்க? என்ன திமிரு இருந்தா பப்ளிக்ல பகல் நேரத்துல ஒரு பொண்ண கத்தியால குத்த பாப்ப. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அந்த பொண்ண கத்தியால குத்துறதுக்காக அவன் போல சார். அவ விக்கல் நிறுத்துறதுக்காக, ஷாக் கொடுக்கறதுக்காக அப்படி பண்ணா. அது அவன் பொண்டாட்டி தான் சார். யோ, அவர் சொல்றது உண்மையா? ஆமா சார், அவர் என் வீட்டுக்காரர் தான். பப்ளிக்ல இப்படியா பண்ணுவாங்க? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா யாரையா பதில் சொல்லுவா? பார்த்தா படிச்சு பையன் மாதிரி இருக்க, பப்ளிக்ல இப்படியா பண்ணுவேன்?
ஊருக்கு வந்தோமா ஊரை சுத்தி பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். பார்த்து போங்க. ஒன் நாட் ஃபைவ். 105. இந்தாங்க. சொல்டா. இப்ப சொல்டா. சிக்னல் ப்ராப்ளம். மச்சான் எப்படிடா ஊட்டிலாம் இருக்கு? ஹனிமூனை என்ஜாய் பண்றியா? கபடி டோர்னமெண்ட்டுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மச்சான். டேய், ஏதோ எங்க அப்பா கம்பல் பண்ணனால இங்க வர வேண்டியதா போச்சுடா. இல்லனா நானும் உங்களோட பிராக்டிஸ்ல தான் இருந்திருப்பேன். பரவாயில்ல மச்சான், என்ஜாய் பண்ணிட்டு வாடா, நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம்டா, கூப்பிடுறேன். சரி மச்சான். ரிசப்ஷனுக்கு போய் ரூம் கீ வாங்கிட்டு வா. இங்க பாரு, இந்த ரூம் நம்பர் சொன்னா கீழே சாவி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா. போ. போ, போய் வாங்கிட்டு வா. நான் வாங்க மறந்துட்டேன். சொல்டா. ஏதா மறந்துட்டியா? ஆமா ஆமா, கீ மறந்துட்டேனா. என்ன மாதிரி ரூம் வேணும் சார்? நான் ஏசி ரூமா, ஏசி ரூமா? சொல்லுங்க சார். சார் ஓகே, புக் பண்ணிடுறேன் சார். நீங்க என்னைக்கு வருவீங்க சார்? ஓகே சார், பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வருவீங்க சார்? மா நல்லா இருமா, உன்னை பார்க்க தான் கொடுத்து வைக்கல. அம்மா சும்மா இருந்தா அப்படியே கூட்டிட்டு போய் விடுறியா? சரி வாங்க. என்ஜாய்மெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்த பார், சாவி வாங்க போனவள இன்னும் காணும். இரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன் மச்சான். ஓகே. சாவி வாங்க அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். 106 ரூம் கீ வாங்குறதுக்கு என் வைஃப் வந்தாங்களா? யாரும் வரலையே, சாவிங்க தான் இருக்கு. என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே, உன் கை அணைக்க. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, நீ என்னுடைய ஆளு, இடைஞ்சல் பண்ணாதே. பு 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 பு. கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ? நம்ம ரூம் தான். நம்ம ரூம் கிடையாது, வேற ஒரு ரூம். கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. இப்போ நம்ம ரூம் தான், போங்க. ஐயோ, கவிதை எழுத விட மாட்டானுங்க போல இருக்கே. ஊட்டிக்கு வந்து லூட்டி அடிக்கலான்னு பார்த்தா விட மாட்டானுங்களே. போங்க, யாருன்னு பாருங்க. டேய், என்னடா என்ன ஒரே பதட்டமா இருக்க? என்ன ராசாத்தி காணன? என்னடா சொல்ற? ஐஸ்கிரீம் கடையில ஏற்கனவே அந்த போலீஸ் கிட்ட அவஸ்தைப்பட்டு வந்தோம். நீங்க உங்க ரூமுக்கு வந்துட்டீங்க. எனக்கு ஒரு போன் வந்துச்சு, நான் பேசிட்டே மேல வந்துட்டேன். அந்த குண்டச்சி ரிசப்ஷன்ல போய் கீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் காணன. டேய், இங்க தானே எங்காவது போயிருப்பா, நல்லா தேடி பாக்கலாம்டா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆரம்பத்துல இருந்தே இவளால எனக்கு தொல்லைதான். எல்லாத்துக்கும் அப்பாவை சொல்லணும். இவளை என் தலையில கட்டி வச்சுட்டு என் நிம்மதியே போச்சு. இப்ப அதெல்லாம் பேசுற நேரமா? ரிசப்ஷன்ல கேட்டு பாத்தியா? கேட்டேன்னு வரலன்னு சொல்லிட்டு சாவி என் கையில கொடுத்துட்டாங்க. பக்கத்துல எங்காவது போயிருக்கலாம்னு பாத்தியா? இது டூரிஸ்ட் பிளேஸ், ஏதாவது பார்த்து ஆசையா வேடிக்கை பார்க்க போயிருக்கலாம்ல. அவ ஊருக்கு புதுசுன்னு, அதுவும் இல்லாம அந்த லூசு கையில காசும் இல்ல. இந்த அரை மணி நேரத்துல ஹோட்டலுக்கு 2 பக்கமும் ஒவ்வொரு கிலோமீட்டர் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. ரெஸ்ட் ரூம் எங்கேயாவது போயிருப்பா. வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ, ராசாத்தி அம்மா தான்.
சரி என்னன்னு கேளுங்க. சரி சரி. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். சரி பேசுங்க, என்னன்னு பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. கண்மணி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ராசாத்தி உன் கூட இருக்காளாமா? பேசு கண்மணி. அம்மா, ராசாத்தி பாத்ரூம்ல இருக்காமா? ஒண்ணு இல்லம்மா, ரேஷன் கார்டு ராசாத்தி தான் வச்சிருந்தா. இப்ப எங்க வச்சான்னு தெரியல. அதான் அவளை கேட்டா தெரியுமான்னு போன் பண்ணேன். அது வந்து அம்மா, நாங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். அவ ரூம்ல குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஓ, அவ வந்தோடனே நான் கேட்டு சொல்றேன். சரிம்மா, வந்தவுடனே கொஞ்சம் லேட் பண்ணாம சொல்லுமா. சரிங்கம்மா. இப்ப என்னவா உங்களுக்கு? இப்ப அதெல்லாம் பேசி டென்ஷன் ஆக வேண்டாம். அத நான் பாத்துக்கிறேன். வாங்க போய் ராசாத்திய தேடுவோம். ஐயா, மெயின் ரோடு வந்துருச்சு. இந்த நேரத்துல உங்களுக்கு பஸ் கிடைக்குமா? பஸ் எல்லாம் கிடைக்காதுமா. பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், கார் அனுப்புறேன்னு சொன்னான். ஏதாவது கார் வருதான்னு பாரு தாயி. ஐயா, ஒரு கார் வருதுங்க ஐயா. அப்படியா? அது நம்பர் என்னன்னு பாருமா. நம்பருங்களா? 5743. அப்படியா? அதாமா. அம்மா, மகராசியா நல்லா இருப்ப தாயி. உனக்கு புண்ணியமா போகட்டும். கார் பக்கத்துல கொண்டு போய் விட்டுரு தாயி. சரி வாங்க. போகுதா? தூக்குடா, தூக்கு. உள்ள கொண்டு போ, உள்ள கொண்டு போ. போலாம் போலாம், ரைட். இந்த மாதிரி எத்தனை வேலையை நாங்க பண்ணிருக்கோம். நான் கை வச்சா மிஸ் ஆகுமா?